இந்து சொந்தங்களே, நாம் யாரும் கூட நிச்சயமாக பயப்பட தேவையில்லை. காரணம், வருண பகவான் இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நம்மளை சோதிக்க போவது கிடையாது. இன்னைக்கு நாம சொல்றோங்க ஐயா, இன்னைக்கு நாம சொல்ற திருப்புகழே பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாகத்தாங்க ஐயா அச்சுக்கு வந்துச்சு. 2 உதாரணத்தை மட்டும் தான் நான் கொடுக்குறேங்க. 1871 கடலூர் கோர்ட்ல சண்டை போட்டுக்கிறாங்க சிதம்பரம் கோவிலுடைய தீட்சிதாரும் ஆங்கிலேயர்கள். அன்னைக்கும் தீட்சிதாரன் சொல்றாங்க, இந்த கோவில்ல வழிபடுற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. வெள்ளக்கார ஜட்ஜி சொல்றாரு, எப்படி வழிபடுவீங்க, பாடி காட்டுங்க அப்படின்னு. தீட்சிதார்கள் பாட ஆரம்பிக்கின்றார்கள். அந்த கோவில்ல டைபிஸ்ட் தட்டச்சிரா சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார். அருமையா இருக்கு இந்த பாட்டு. தீட்சிதார் தனியா கூப்பிட்டு, ஐயா ஒரு பாட்டு பாடுறீங்க, என்னங்க ஐயான்னு கேட்கிறாங்க. ஐயா இதுதாங்க ஐயா திருப்புகழ் அப்படிங்கிறாங்க. 5 நூற்றாண்டுகளாக 13ஆம் நூற்றாண்டிலிருந்து வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாயிலே பாடிக்கொண்டிருக்கின்றார். அதை கேள்விப்பட்டவுடனே சுப்பிரமணிய பிள்ளை அங்கேயே தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அவர் உட்கார்ந்து திருப்புகழை அச்சல ஏத்துறார். இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குதுங்க ஐயா, அவ்வளவு இடத்துல இருக்கு. 5400 ஆண்டுகள் பழமையான தமிழினம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் 5400 ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்கின்ற கேள்வியும் நாம கேட்கணும். நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக தீர்க்கமாக வெட்ட வெளியில அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. யாருக்கும் நாம் எதிரி கிடையாது. 2 நாடுகள்ல மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் எதிரி இல்லைங்க ஐயா. அதை தைரியமா நீங்க காட்டு. ஒரு அற்புதமான கந்தர் அலங்காரங்கள் முன்னாடி நான் சொல்றேன். நாள் என் செய்யும். இன்னைக்கு நாள் செவ்வாய் சரியில்லை, செவ்வாய்க்கிழமை பண்ணாதீங்க, புதன்கிழமை பண்ணாதீங்க. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். ஒரு வினை நீ என்னதான் பண்ணிரும். என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். பகவான் வந்துட்டாரு, சுக்கர பகவான் வந்துட்டாரு, சூரிய பகவான் வந்துட்டார். கொடும் கூற்று என் செய்யும். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்பே வந்து தோன்றின. இது நம்முடைய கந்தர் அலங்காரத்துக்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் சொன்னது. எப்பொழுதுமே ஆண்டவன் நம்மோடு இருக்கின்றான், நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். எப்பொழுதும் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். அதன் பிறகு தீபாராத்தனை சாமிக்கு காட்டி நமக்கு காட்டும் வரை மழை வரப்போவது கிடையாது. கண்ணீர் துளிகள் மட்டும் வந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மாநாடு நடத்தியதற்கு, இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து காட்டியதற்கு, மதுரை முருகர் மாநாட்டுக்கு முன்பு, மதுரை முருகர் மாநாட்டுக்கு பின்பு என்றுதான் அரசியல் சரித்திரம் இருக்கும். அதை நடத்தி காட்டியதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.